திரு ஷானவாஸ், உங்கள்கிட்டே தொடங்குறேன். இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதா ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய விருப்பம், சிறுபான்மையினருடைய விருப்பம் அப்படிங்கிறது பாஜக சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. இதை எதிர்ப்பது எதனால்? எப்போதுமே பாசிஸ்டுகள் தங்களுடைய செயலை நியாயப்படுத்துவதற்கு அது பொதுமக்களின் விருப்பம் என்று ஒரு முலாம் பூசுவார்கள். அப்படித்தான் அமெரிக்கா பல நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் போது அது பயங்கரவாதத்தின் மீதான தாக்குதல், உலகமே எங்கள் பின்னால் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் ஈராக் உட்பட பல நாடுகளை அழித்தது. அதை நம்ம பார்த்தோம். இந்தியாவில் பாஜகவுடைய அணுகுமுறைகள் ஒவ்வொன்றும் சட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும், தார்மீக நெறிகளின் அடிப்படையில் இருக்கணும், அறத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஆனால் ஏதாவது ஒன்றில் அப்படி இருக்குதான்னு பார்த்தா இல்லை. ஒவ்வொன்றிலும் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிப்பது, அரசியலமைப்பு சட்டம் அந்த மக்களுக்கு வழங்கிய அதிகாரங்களை குறைப்பது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக தீவிரமாக பாஜக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பல சான்றுகள் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ வக்ஃபு சட்டம் அப்படிங்கிறது அது இதுக்கு முன்னால் திருத்தப்படாத ஒன்றெல்லாம் கிடையாது, பல முறை திருத்தப்பட்டிருக்குது. அந்த திருத்தங்கள் செய்யப்படும் போதெல்லாம் இப்படி இஸ்லாமிய சமூகத்திலிருந்து எதிர்ப்பு வரலை. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு பேசக்கூடிய கட்சிகளும் அதை எதிர்க்கல. அப்போ திருத்தம் செய்யக்கூடாது என்பதல்ல. உங்களுக்கு எது அப்ஜெக்ஷனலா இருக்குது? ஏன் திருத்தம்ங்கிறது பிரச்சனைக்குரியதுன்னு பார்க்கலாம். அதாவது திருத்தங்களுக்கு எதிராக யாரும் சொல்லல. திருத்தங்கள் என்பது இதற்கு முன்னால் செய்யப்பட்டிருக்குது. அது அந்த திருத்தத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த திருத்தம் எதனால் எதற்கு செய்யப்படுகிறதுங்கிறது தான் கேள்வி. அப்போ இதற்கு முன்னால் திருத்தங்கள் வரும்போது இப்படி எதிர்ப்பு வரல, இப்ப வருதுன்னா பாஜகவுடைய கடந்த கால அணுகுமுறைகள் அப்படி. முஸ்லீம்கள் விஷயத்துல, சிறுபான்மையினர் விஷயத்துல இப்போ 370 பிரிவை காஷ்மீர்ல இருந்து நீக்கினாங்க. 370 பிரிவை இந்தியாவில் வேற எங்க இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு, இன்னும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இருக்கு. அப்போ 370 பிரிவுக்கு எதிரானதல்ல பாஜக. 370 பிரிவு சிறப்பு அந்தஸ்து என்பது இன்னும் பல மாநிலங்களுக்கு இருக்கிறது. ஆனா காஷ்மீருக்கு இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. உணவு உரிமை எல்லோருக்கும் இருக்குது, ஆனா ஹலாலுக்கு எதிரான பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுக்குது. உடை உரிமை எல்லாருக்கும் இருக்குது, அவங்கவுங்க விரும்பிய உடைகளை அணிந்து கொள்கிறார்கள், விரும்பிய விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் அதுல ஹிஜாபுக்கு எதிராக பாஜக போராடுது. பொது இடங்களில் வழிபாடு செய்வது என்பது, அரசு அலுவலகங்களிலேயே தங்களுடைய மத அடையாளங்களை வைத்து வழிபடுவது என்பது உலகம் முழுவதும் பார்க்கிறோம், இந்தியா முழுவதும் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் எல்லா அரசு அலுவலகங்களையும் பார்க்கிறோம், பொது இடங்களில் பார்க்கிறோம். கும்பமேளா பொது இடத்துல தான் நடந்துச்சு, ஹோலி பண்டிகை பொது இடத்துல தான் நடக்கு. ஆனால் எங்கேயாவது ஒரு சாலையில் ஒரு முஸ்லீம் தொழுதுட்டா, ஒரு மாலில் ஒரு முஸ்லீம் தொழுதுட்டா அதை தடுப்பதற்கு யோகி சட்டம் போடுறாரு, அங்கே போய் பாஸ்போர்ட்டை பறிப்பேங்கிறாரு. ஒரு மத பண்டிகை இன்னொரு மதத்தினுடைய பண்டிகை கொண்டாடுறதுக்கு இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை துணி போட்டு மூடுறாரு. அப்போ பாஜகவுக்கு யாருடைய வழிபாடு பிரச்சனையா இருக்கு, யாருடைய அந்த விஷயங்கள் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள் ஒவ்வொன்றா, உணவு உரிமை, உடை உரிமை, வழிபாட்டு உரிமை, வாழ் உரிமை உட்பட அத்தனையும் பறிக்கக்கூடிய ஒரு செயல் இன்னைக்கு வக்ஃப்ல நிக்குது. இப்ப வக்ஃப் சட்டத்தில் அவங்க என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க? பெண்களை அதிகாரப்படுத்த போறாங்களா? எந்த பெண்களை? இஸ்லாமிய பெண்களை. அதற்கு ஒரு திருத்தம். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் இப்ப இருக்கிற 12 உறுப்பினர்கள்ல 2 உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய சிஇஓ என்கிற முதன்மை செயலாளர் பொறுப்புல பெண் இருந்திருக்காங்க. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராகவே பெண் இருந்திருக்காங்க. தமிழ்நாடு வக்ஃபுக்கு அமைச்சராகவே பெண் இருந்திருக்காங்க. இந்திய அளவில் அது இருக்கணும்ன்றாங்க. சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட் தான். ஓகே, இந்த சட்டமே சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட் தான். அப்போ தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, இப்ப இருக்கிறாங்கன்னா அந்த வக்ஃப் ஆக்ட் அனுமதிக்காம, சட்டம் அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்குது. வக்ஃப் ஆக்ட் அனுமதிக்காம அது எப்படி சாத்தியம்? அந்த சட்டத்துல பெண்கள் வருவதற்கு தடை இருந்தால் நீங்க பாருங்க, பெண்கள் வருவதற்கு சட்டத்துல தடை இருக்கிறது, அதை நாங்க திருத்தி நாங்க சீர்திருத்துறோம்னு சொல்லலாம். இருக்கிறது எக்ஸிஸ்டிங்ல அந்த அனுமதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அப்ப நீங்க மற்ற மாநிலங்கள்ல பெண்கள் இல்லைன்னா அந்த பெண்களை நியமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சட்டத்தையும் திருத்துறீங்க. அப்ப என்ன அதுல சொல்ல வர்றாங்கன்னா, பெண்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட். அதே நேரத்தில் பெண்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்வது அப்படிங்கிறது இன்னொன்னு. இப்போ உறுதி செய்யக்கூடிய இடத்துக்கு வருகிறோம் அப்படின்னு சரி, முஸ்லீம் பெண்கள் மேல அக்கறையில தானே அதை செய்றீங்க. சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க நீதிபதிகள்? இந்தியா முழுவதும் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்றங்கள்ல எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க? கலெக்டரா முக்கியமான அதிகார பொறுப்புகள் எத்தனை பேர் இருக்காங்க? பல்கலைக்கழக வேந்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? வெளிநாட்டு துணைவேந்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க தேர்தலே போட்டியிடாம நிர்மலா சீதாராமனை கொண்டு வந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து உச்ச பொறுப்புல வைக்கிறீங்க. அது மாதிரி எத்தனை இஸ்லாமிய பெண்களை கொண்டு வந்து வச்சீங்க? இஸ்லாமிய பெண்களை அதிகாரப்படுத்துறது தானே மோடியினுடைய நோக்கம். அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வரலாம்ல. ஒரு உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு, ஒவ்வொரு 2 இஸ்லாமிய பெண்கள் வரட்டும் அப்படின்னு செய்யலாம்ல. அப்ப இஸ்லாமிய பெண்களை அதிகாரப்படுத்துவதெல்லாம் நோக்கம். முஸ்லிம் பெண்கள் வக்ஃப் வாரியத்தில் கூட வர முடியாம இருக்கு அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு
முஸ்லிம்கள் மேல ஒரு பழியை போடுவதற்கு இந்த திருத்தங்களை செய்யறாங்க. கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாருன்னா, வக்ஃப் சொத்துக்கள் நேர்மையாக நிரூபிக்கப்பட்டால் ஏழை இஸ்லாமியர்கள் அதிகம் பயன்படுவார்கள் அப்படிங்கிறார். அதாவது 1,00,000 கோடி ரீதியான இருக்கிற குளறுபடிகள் அப்படிங்கறத தான் அவங்க எடுத்துட்டு வராங்க. அதாங்க 1,00,000 கோடி சொத்து, 1.2 லட்சம் கோடி, 1,00,000 கோடி சொத்து ஒரே ஒரு கோயிலுக்கு மட்டும் இருக்கு. ஓகே ஓகே. பத்மநாப சுவாமி கோயில், கேரளால இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில்ல பாதாள அறையெல்லாம் செக் பண்ணிட்டு என்ன மதிப்பிட்டு இருக்காங்கன்னா 1,00,000 கோடிக்கு மேல இருக்கும் சொத்து ஒரு கோயிலுக்கு மட்டும். சரி. ஆனா அதே கேரளால அரிசியை திருடிட்டார்னு சொல்லி ஒரு இந்து இளைஞரை அடிச்சு படுகொலை பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு பக்கம் கோயில்ல 1,00,000 கோடிக்கு சொத்து இருக்கு, அங்க ஒரு இந்து ஒரு அரிசியை எடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக படுகொலை செய்யப்படுகிறார். ஒரே கேரளால 2 காட்சி. அப்ப இந்து ஏழையா இருக்காருங்கிறதுக்காக கோயில் சொத்தெல்லாம் எடுத்து நீங்க பிரிச்சு கொடுத்துடலாமே? இதே வாதம் அங்க பொருந்துமா பொருந்தாதா? அப்போ சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட் இருக்கிறது மாதிரி சென்ட்ரல் டெம்பிள் ஆக்ட்னு ஒன்னு கொண்டு வந்தா வக்ஃபை விட கோயில்களுக்கு எவ்வளவு நிலங்கள் இருக்கிறதுங்கிறது தெரிய வரும். நீங்க செய்யுங்க, கணக்கு போடுங்க. அப்படி போட்டு எல்லாத்தையும் அரசு எடுத்துக்கட்டும். ரயில்வேயை விட, பாதுகாப்பு துறையை விட வக்ஃபுக்கு அதிக நிலம் இருக்கலாமான்னு கேக்குறீங்களா? எல்லா கோயிலையும் ஒருங்கிணைந்து ஒரு ஆக்டை கொண்டு வந்தீங்கன்னா எல்லா கோயிலுடைய நிலங்களையும் எவ்வளவு? நாகப்பட்டினத்துல முழுக்க முழுக்க நிலம் கோயிலுக்கு தான் சொந்தமா இருக்கு. கோயில் இடத்தை தான் எடுத்து பஸ் ஸ்டாண்ட் கட்ட வேண்டியிருக்குது. கோயில் இடத்தை தான் நில எடுப்புல எடுத்து எல்லா பொது வேலையும் செய்ய வேண்டிய அளவுக்கு, நில எடுப்புல எடுத்து செய்ய வேண்டிய அளவுக்கு நிலமே முழுக்க முழுக்க கோயிலுக்கு சொந்தமா இருக்கு. அப்போ கோயில் இடங்கள்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா வக்ஃப் இடத்தை விட அதிகமா இருக்கும், ரயில்வே விட அதிகமா இருக்கும், பாதுகாப்பு துறை விட அதிகமா இருக்கு. அப்ப என்னன்னா நீங்க ஒரு லைன்ல வந்தா அப்படி வாங்க, அது எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கணும். சரி, ஓகே. ஆனா முஸ்லிம்கள்ட்ட மட்டும் இருக்கக்கூடிய நிலத்தை பிடுங்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்தா அது எப்படி நீதமா இருக்க முடியும்? ரைட். சட்ட திருத்தத்துல இது எது உங்களுக்கு அபாயகரமானது அல்லது இது நிச்சயமா எதிராக போகும் அப்படின்னு எதை பாக்குறீங்க? பாஜக ஒரு திருத்தத்தை கொண்டு வருதுன்னா அது முஸ்லிம்களுக்கு நலன் சார்ந்து இருக்குமா? அடிப்படையில் ஒரு கேள்வி. இவங்க எதிர்ப்பு வந்தோடனே கூட்டுக்குழுவுக்கு அனுப்புனாங்க, நாடு முழுவதும் பயணம் பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அவங்கள சந்திச்சு எல்லா தரப்பிலிருந்தும் முறையீடுகள் போச்சுல்ல, ஒரு முறையீட்டையாவது ஏற்றுக்கொண்டாங்களா? அல்லது அந்த குழுவில் இடம்பெற்ற கட்சிகளினுடைய முறையீட்டையாவது ஏற்றுக்கொண்டாங்களா? எதுவுமே இல்லாம இவர்கள் கொடுத்த திருத்தங்கள் அனைத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கூடுதலா அவங்க ஏற்கனவே திருத்தினது போக வலதுசாரிகள், பிஜேபி ஆதரவு சக்திகள் கொடுத்திருப்பாங்கல்ல, இதை சேருங்க அதை சேருங்கன்னு, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இதெல்லாம் சேருங்கன்னு சொல்லி இந்த தரப்பில் கொடுக்கப்பட்ட ஒன்றும் ஏற்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டு இன்னைக்கு உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டத்தை ஏற்றீங்களா? இது முறையா? அப்ப முழுக்க முழுக்க இது முஸ்லிம்களுடைய உரிமை பறிக்கிற ஒண்ணு. பெண்கள் விஷயத்துல அவங்க சொல்லக்கூடியது தவறான விஷயம். அதாவது முஸ்லிம்கள்ல ஏழை இருக்காங்க, ஆனா சொத்து நிறைய இருக்கு, இதை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? முறைகேட்டில் வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இருக்கு, அது ஆக்கிரமிப்புல இருக்குன்னா என்ன செய்யணும்? அந்த சட்டத்தை வலுப்படுத்தணும். அந்த வக்ஃப் வாரியத்துக்கு அதிகாரங்களை கொடுக்கணும். வக்ஃப் வாரியத்திற்கு இன்னும் நிறைய பணியாளர்களை கொடுக்கணும். ஏன்னா அரசின் கட்டுப்பாட்டில் தான் வக்ஃப் வாரியம் இருக்கு. அங்க ஒரு பணியாளரை நியமிக்கனா கூட தன்னிச்சையா செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் வக்ஃப் வாரியத்தில் ஒரு பணியாளர் நியமிக்கனா டிஎன்பிசி மூலமா தான் நியமிக்க முடியும். வக்ஃப் சேர்மன் போய் ஒரு ஸ்டாஃப் போட முடியாது. அப்போ அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அரசு அதை வலுப்படுத்தலாமே. வலுப்படுத்துவதற்கு பதிலாக பலவீனப்படுத்துறீங்களா? அதுதான பிரச்சனை. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.